Hi to all, அனைவருக்கும் வணக்கம். TNPSC Group 2ல நம்ம டெஸ்ட் பேட்ச்ல சில கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸீட் ஆனதுனால, அதாவது அதிகமா வந்து பாத்தீங்கன்னா நாங்க எடுத்ததுனால சில கொஸ்டின்ஸ் எங்களால வைக்க முடியாம போயிடுச்சு. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்ப நம்ம பார்க்கலாமா? சோ அதுவும் குறிப்பா வந்து ஆப்டிடியூட்ல அது இருக்கும், அதாவது குவான்ஸ் அண்ட் ரீசனிங்குள்ள அது வந்துடும். சோ அதெல்லாம் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம 200 கேள்வி தான் கேட்கிறோம். 200 கேள்வி தாண்டி அதிகமா நம்ம வந்து ஸ்டாஃப் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. சோ அப்ப அந்த கொஸ்டின்ஸையும் விட்டுறக்கூடாது. அதுவும் நிறைய நல்ல கொஸ்டின்ஸா இருக்கு. ஆனா ஒரு டெஸ்ட்ங்கிறது 200 கேள்விகள் அடங்கியதாக இருக்கணுங்கிறதுனால ஸ்கிப் ஆகுது. சோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்ப பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்ப இங்க ஒரு கேள்வி நானே எழுதி வச்சேன் மொதல். சோ இப்ப ஆங்கில எழுத்துக்களில் முதல் பாதி தலைகீழ் வரிசையில் எழுதப்பட்டால், இப்ப முதல் பாதினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 26 எழுத்துக்கள் இருக்கு. இந்த 26 எழுத்துக்கள்ல நீங்க அடிச்சீங்கன்னா வந்து 13ன்னு வரும். சோ அப்ப 13வது எழுத்து என்ன அப்படின்னு கேட்டா எம். சோ அப்ப முதல் பாதி எழுத்து வந்து தலைகீழா எழுதியிருக்கோம், ரிவர்ஸ்ல எழுதியிருக்கோம். இப்படி இந்த ஆர்டர்ல எழுதி வச்சிருக்கேன். சோ இப்ப அதுக்கு அடுத்து இருந்து தொடர்ந்து ஓகேங்களா, எம்முக்கு அப்புறம் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு போகுது ஓகேங்களா. சோ இப்ப இதுல என்ன சொல்ல வர்றாங்க, which letter will be 11th to the left, அதாவது இடது முனையிலிருந்து, இடது இங்கிட்டு தான் இருக்கு, இடது முனையிலிருந்து 19வது எழுத்தின் இடதுபுறத்தில் இருந்து 11வது எழுத்தாக எந்த எழுத்து இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதாவது இங்கிட்டு இருந்து 19வது எழுத்து 1 2 3 13ன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. சோ அப்ப இது 13 14 15 16 17 18 19 20. அப்ப 19ங்கிறது இதுதான் 19. அப்ப அந்த 19வது எழுத்து எஸ்ன்னு சொல்லும் போது இடது முனையிலிருந்து 19வது எழுத்தின் இடதுபுறம். இப்ப இந்த 19வது எழுத்துடைய இடதுபுறம்னா இங்கிட்டு பார்க்கணும். இப்போ 11வது எழுத்து. சோ அப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்ப எஃப் அப்படிங்கிறது தான் 11. சோ அப்ப சி எஃப் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ரொம்ப ஈஸியா. ஆனா இந்த கொஸ்டின் செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில டைம் வந்து கன்சியூம் ஆயிருக்கும். அந்த டைம் தான் வந்து உங்களுக்கு சவாலே. சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த கேள்வியில நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்ல கேட்க முடியாமல் போன கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. சரி, இப்ப இங்க பாருங்க, அரேஞ்ச் த ஆர்டர்னு கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து ரொம்ப ஈஸி தான், ஆனா டைம் நேரத்தை வந்து எடுத்துக்கும். சோ பின்வரும் வார்த்தைகளை ஆங்கில அகராதியில் தோன்றும் வரிசையில் அமைக்கவும். நம்ம அகர வரிசை பார்த்திருப்போம்ல, அதே தான். இப்ப எல்லாத்துலயும் பாருங்க பிஆர்ஓ 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 வரைக்கும் இருக்கு. ஸோ அப்ப பிஆர்ஓங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஓகேங்களா. ஸோ அப்ப இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏபிசிடி போடும்போது பிக்யூஆர் எஸ்டி யூவிடபிள்யூன்னு வரும். ஸோ அப்ப டீங்கிறது தான் வருது ஓகேங்களா, எஸ்டி. ஓகே, ஸோ இங்க பாருங்க ஓ இருக்கு, இங்க இ இருக்கு. அப்ப இ தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப ப்ரொடெக்ட் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரப்போகுது. அதனாலே எல்லாமே 5 5ன்னு கொடுத்துட்டாங்க. சரி, அகைன் வந்து பாத்தீங்கன்னா பிஆர்ஓ டி வரைக்கும் வந்துடும். ஸோ இங்க ஓ இருக்கு, ஸோ அதனால புரோட்டோகால். ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா 5வது, இது 1வது. சோ அப்ப பிசில தான் வந்து நமக்கு ஆன்சர் இருக்கு. ரைட், பிஆர்ஓ வரைக்கும் நமக்கு வரும். இங்க டி நம்ம பார்த்தாச்சு. டீக்கு அடுத்து வர்றது வந்து பாத்தீங்கன்னா பி தான் வரும். பிக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிஆர்ஓ விஐ தான் வரும். ஏன்னா வந்து ஓ அடுத்து தான் வரும். சோ அப்ப ப்ரொவைடுங்கிறது முன்னாடி வந்துடும். பிஆர்ஓ ப்ரொவைடுங்கிறது வந்துடும். பிஆர்ஓ கேங்கிறது அதுக்கு அடுத்து வரும். ஸோ அப்ப அதன்படி பார்க்கும்போது இங்க ப்ரொவைடுங்கிறது 4ல இருக்கு. ஸோ அப்ப 5143 இஸ் த ஆன்சர். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாவே நம்ம பண்ணணும். அடுத்தது இங்க பாருங்க, மேக்னிஃபிஷியன்ட் என்ற இந்த வார்த்தை, இந்த ஆங்கில எழுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, சரியான கொஸ்டின் ஈஸி தான், ஆனா உங்களை நேரம் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ண வச்சிரும். ஸோ நான் தள்ளியே எழுதிடுறேன் புரிதலுக்காக. ரைட், மேக்னி எஃப்ஐசிஇஎன்டி அப்படின்னு இருக்கு. ஸோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வர்றாங்க, என்ற வார்த்தையில் உள்ள உயிரெழுத்துக்களை, உயிரெழுத்துனா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் உயிரெழுத்து ஏஇஐஓயு, ஏ இருக்கு, இ ஐ ஓ யூ. ஓகே, இது மட்டும் தான் வந்து உயிரெழுத்து. இந்த உயிரெழுத்துக்கள் உடைய அடுத்த எழுத்தால் மாற்றம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப ஏனா பி, அப்ப ஐ ஜே ஜே ஏபிசிடிஇஎஃப் ஓகேங்களா. ஸோ போட்டாச்சு. பின்னர் இங்க பாருங்க, அனைத்து மெய் எழுத்துக்களுடைய முந்தைய எழுத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இஎஃப் ஏபிசி சினா டி, அதுக்கு முன்னாடி எழுத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த எழுத்து அதுக்கு அடுத்து அனைத்து மெய் எழுத்துக்களின் முந்தைய எழுத்து. அப்ப ஏ பி வந்துடும், எஃப்னா இங்க இ வந்துடும், ஏபிசிடி, எம் வந்துடும் எண்ணுக்கு முன்னாடி, பிக்யூஆர் எஸ் டி எஸ் வந்துடும், எம் இங்க இன்னொரு எம் வந்துடும், ஏபிசிடி இஎஃப் ஜி இங்க எஃப் வந்துடும், எம் என் ஓபி ஏபிசிடி இஎஃப் ஜி ஹச் ஐ ஜே கே எல் எம்என்ஓபி எல் வரும் இங்க. ஓகே, சோ இதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இந்த மேக்னிஃபிஷியன்ட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இப்படிதான் நம்ம ரிவர்ஸ்ல எழுதணும். சோ அப்ப ரிவர்ஸ்ல நமக்கு ரிவர்ஸ்ல எழுதும் போது இதுதான் வரும். இதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க,
அகர வரிசையில எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆல் லெட்டர்ஸ் அரேஞ்ச் இன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ எல்லாத்தையும் எடுக்கணும். இங்க ஏ இருக்கான்னு பாருங்க, ஏ இல்ல. பி இருக்கு. அகைன் நான் இன்னொரு பி எழுதுறேன். இங்க பாருங்க, பி, இந்த ஒரு பி போயிருச்சு. அப்ப இன்னொரு பி, பி ஏபிசி டி இல்ல. ஸோ அப்ப இ வரணும். இ வந்து 2 இ இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இ இல்ல, ஒரே ஒரு இ தான். அதுக்கு அடுத்து 2 எஃப் இருக்கு. எஃப் 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 ஜி ஹச் ஐ ஜே. ஜேயும் பாத்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு ஜே இருக்கு. இங்க இன்னொரு ஜே இருக்கு பாருங்க, கரெக்டா எழுதணும். ஜே ஏபிசிடி எஃப் ஜி ஹச் ஐ ஜே கே எல். கேக்கு அடுத்து எல் வந்துடும். எம் என் ஓபி. எம்மும் 2 இருக்கு. கடைசி எஸ். ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, அப்படியே எழுதியாச்சு. வலது முனையிலிருந்து 4. இப்போ இந்த வலது முனையிலிருந்து 4 என்ன இருக்குன்னு பார்க்கணும். எல்லு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருது. ஸோ எல்லு தான் 4வது. ஸோ அப்ப பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அவ்வளவுதான். ஆனா இது எடுத்து எழுதுறதுக்கு எனக்கு ஒரு டைம் ஆச்சு இல்ல, அதுதான் வந்து நம்ம வேகப்படுத்தணும்னு சொல்ல வர்றாங்க. அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களின் கொத்துகளில் இருந்து மாறுபட்ட ஒன்றை கண்டறியவும். ஸோ அப்ப மாறினது கேட்டிருக்காங்க. ஸோ இங்க எப்படி மாறி இருக்கு அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்க்கணும். அப்ப அதுக்கு நம்ம இந்த 4ஐயுமே வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 செக் பண்ணணும். ஓகேங்களா? சோ செக் பண்ணாதான் நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும். சோ இது பிஇஹெச் அப்படிங்கிறத முதல் எடுத்துக்குவோம். ஸோ இப்போ இந்த பிஇஹெச் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு பி கடுத்து வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கூட்டினா சிடிஇ, அப்ப 3 கூட்டினா உங்களுக்கு இ வருது. ஸோ பிஇ ஏபிசிடிஇ எஃப் ஜி. ஸோ இதுவும் வந்து 3 கூட்டினா வருது. ஸோ அப்ப சி கடுத்து பாத்தீங்கன்னா சி டி ஏபிசிடிஇஎஃப். ஓகேங்களா? சோ அப்ப சிக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான் 3 கூட்டுற மாதிரி இருக்கு. எஃப்க்கு அடுத்தும் பாத்தீங்கன்னா ஐ வந்து பாத்தீங்கன்னா 3 கூட்டுற மாதிரி இருக்கு. சோ அப்ப இது எல்லாமே +3 இருக்கு. அடுத்தது பாருங்க, டி ஜி ஜே ஏபிசிடி இஎஃப்க்கு அடுத்து ஜி வருது. ஜேயும் வந்து பாத்தீங்கன்னா ஹெச் ஐ ஜே, இதுவும் +3. சோ அப்ப இதுதான் ஆன்சரா இருக்கணும். சோ இதோட நீங்க வந்து ஆன்சர் போட்டுட்டு ஓஎம்ஆர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டி இருக்கிற இடத்துல சேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா இது எல்லாமே +3ங்கிறதுனால இதுதான் மாறுபட்டதா இருக்கும். ஆனா நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். எஃப்க்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஏபிசிடி இஎஃப் ஜி ஹெச் ஐ, ஐ 3 தான் இருக்கு. இஎஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம். சோ அப்ப எம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு +4ன்னு இருக்கு. இதுதான் மாறுபட்டது. ஓகேங்களா? சோ அடுத்தது பாருங்க, அந்த மேக்னிஃபிஷியன் பார்த்த மாதிரியே அட்மினிஸ்ட்ரேஷன் ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் கான்ஸ்டிடியூஷன் ஒரு வார்த்தையை வச்சு கொடுத்துருப்பேன். நீங்க டெஸ்ட் பேட்ச்ல பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை இருக்கும். சோ அதனாலதான் இந்த 2ஐயும் நான் வந்து ஸ்கிப் பண்ணேன். சரி, இப்ப இதுவும் பாருங்க. இந்த ஒரு வார்த்தை அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற வார்த்தையில் இருந்து 2வது 5வது 8வது 12வது எழுத்துக்களை பயன்படுத்தி ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு எழுத்தையும் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி எத்தனை அர்த்தமுள்ள வார்த்தைகளை உருவாக்க முடியும். இந்த டைப்லயும் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும் என்ன கொடுத்துருக்காங்க. 2 5 8 12. அப்ப இதுல 2வது வார்த்தை பாத்தீங்கன்னா டி. டி தான் 2வது வார்த்தை. 5வது வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா என். 8வது வார்த்தை டி. 9 10 11 12. 12வது வார்த்தை ஐ. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. அப்ப டிஎன்டிஐ அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. ஸோ அப்ப டிஎன்டிஐனா டின்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுல இருந்தா மாத்துறாங்க. டிஐஎன்டி டின்ட் அப்படிங்கிற வார்த்தையும் டிஐஎன்டி டிண்ட் என்ற வார்த்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால மாத்த முடியுது. ஓகேங்களா? ஸோ டின்ட் டிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தலாம். வேற ஏதாவது ஒரு முறையில மாத்த முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ஐடிடி, டியும் டியும் பக்கத்துல கஷ்டம். ஓகேங்களா? ஸோ என்ஐடிடி வராது. ஐஎன்டிடி இண்டு அப்படின்னு வருமானா வராது. ஸோ அப்படி எப்படி பார்த்தாலும் 2 வகையில தான் வருது. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி. பி இஸ் த ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. இதுவும் வந்து உங்களுக்கு டைம் கன்சியூம் பண்ண வைக்கும். ஸோ இதை வந்து வீடியோனால நம்ம வந்து ஈஸியா சொல்லிட்டேன். எக்ஸாம் ஹால் ப்ரெஷர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை ஸ்கிப் பண்ற மாதிரி போக வைக்கும். ஸோ அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, லாஸ்ட் வச்சுக்கோங்க. தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாத்தையும் நீங்க போயிருங்க. அதுக்கடுத்து தான் இந்த கொஸ்டின் வச்சுக்கணும். சரி, இப்ப இங்க ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. சீரீஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட வரிசையில் எழுத்துக்களை தவிர்ப்பதன் மூலம் ஒரு தொடர் உருவாக்கப்படுகிறது. பின்வரும் விருப்பங்களில் எது தொடரின் அடுத்தடுத்த எழுத்துக்களுக்கு இடையில் தவிர்க்கப்பட்ட எழுத்துக்களின் எண்ணிக்கை 3 2 1ன்னு வரணும். அதாவது அடுத்தடுத்து இந்த மூணு ஸ்கிப் பண்ண மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம் டிஜி. இதை வந்து எடுத்துக்குவோம். இதை ஃபர்ஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா டிஜி ஜேஎம்னு இருக்கு. ஓகேயா? சோ அப்ப டிஜி ஜேஎம் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏபிசிடி இஎஃப் டி ஹெச் ஐ ஜே கே
எல் எம் இப்படிதான் இருக்கு. இங்க இங்க 3 2 1ன்னு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி இருக்கானா இல்ல. ரைட்டா? இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 எழுத்து தான் இருக்கு. 2 2 2ன்னு இருக்கு. ஸோ இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஏ பார்த்தாலே எனக்கு டக்குன்னு வரும்போது 3 எழுத்துன்னு சொல்லி வருது. ஸோ இப்ப ஏக்கு அடுத்து பி சி டி, டிக்கு அடுத்து தான் இ வரணும். ஸோ அப்ப 3 இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈக்கு அடுத்து வந்து எஃப் ஜி, அதுக்கு அடுத்து ஹச், இங்க 2 இது வருது. ஹச்சுக்கு அடுத்து ஐ, அதுக்கு அடுத்து ஜே. ஸோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா 1 வருது. ஸோ அப்ப 3 2 1 அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ அப்ப ஆன்சர் ஏஇஹெச் ஜே இருக்கக்கூடிய ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். இப்படி தெரிஞ்சிருச்சா? அடுத்த கேள்வி பாருங்க. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரீசனிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடியது. இதுவும் எப்படி பண்ணலாம்னு சொல்லிடுறேன். ஒரு வரிசையில வந்து பாத்தீங்கன்னா 42 பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இங்க ரோ 42 ஸ்டூடெண்ட்ஸ். அதுல வடக்கு நோக்கி நிற்கும் 42 மாணவர்கள் கொண்ட ஒரு வரிசையா, எல்லாருமே நார்த் ஃபேசிங்ல இருக்கிறாங்க. இதுல அருண் வந்து பாத்தீங்கன்னா இடம் இருந்து, அதாவது லெப்ட்ல இருந்து 42 பேர்ல லெப்ட்ல இருந்து 17ஆவதா இருக்கிறாரு. அதுவே பாலா அருணுக்கு வலதுபுறம் 6 இடங்கள் தள்ளியுள்ளார். வரிசையின் வலது முனையிலிருந்து பாலாவின் நிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினும் வந்து பாத்தீங்கன்னா டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ இவ்வளவு கொஸ்டின்ஸையும் நம்மளை வந்து டயத்தை வந்து அப்படியே சக் பண்றதுக்காகவே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ இப்ப இந்த கொஸ்டின்ஸை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இதுவும் ஈஸி தான், ஆனா என்ன நேரத்தை வந்து இழுத்து விட்டுரும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டா 42 இது இருக்குப்பா. மொத்தம் 42 பேர் வடக்கு நோக்கி இருக்கிறாங்க. இதுல அருணுடையது எவ்வளவு? 17ஆவது இடம். ஓகேங்களா? பாலா வந்து 6ஆவது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அப்ப பாலாவோட பொசிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க ஏபிசிடி 42 பேரை அப்படி வரிசையா 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு போனீங்கன்னா கஷ்டமாயி போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அப்ப ஒரு வரிசை மாதிரி வச்சுக்கோங்க. அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 42 பேர் இருக்கிறாங்க. அந்த 42 பேர்ல அருணுடைய பொசிஷன் 17. ஸோ பாலா வந்து பாத்தீங்கன்னா இஸ் 6th பிளேஸ் டு ரைட் ஆஃப் அருண். இப்ப அருண் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு வலது கை இங்க இருக்கு. ஓகேங்களா? அந்த வீடியோல பார்க்கும்போது வலது இங்க இருக்கு. ஸோ என்ன சொல்ல வர்றாங்க? பாலா அருணுக்கு வலதுபுறம் 6 இடங்கள் தள்ளி இருக்கிறாரு. 1 2 3 4 5 6. அப்படி 6 இடங்கள் தள்ளியுள்ளார். வரிசையின் வலது முனையிலிருந்து பாலாவின் நிலை என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம பார்க்க வேண்டியது பாலா எவ்வளவு தள்ளி இருக்கிறாருன்னா 6. ஸோ அப்ப அருண் வந்து பாத்தீங்கன்னா 17ஆவது இடம்னா பாலா வந்து 6 கூட்டும் போது 23ஆவது இடம். ஓகேங்களா? ஸோ இது பாலாவோடது. மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இங்க எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். 17னா இங்க 16 இருக்கு. இவங்க வந்து மொத்தம் வந்து 42, இங்க 17 வந்திருக்கு அருண். சோ இங்க இருந்து 23, மொத்தம் 23 வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டோம். சோ அப்ப அங்கிட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னும் 20 பேர் இருக்கிறாங்க. சோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 20ன்னு வச்சுக்கிட்டா தான் 42 வரும். ஏன் சார் அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க, இவர் 23, பாலா 23, பாலாவுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 20 பேர் இருந்தால்தான் அது 42ஆக வரும். சோ அது ஒரு ஃபார்முலா. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா 42னா +1 பண்ணாதான் நமக்கு வந்து வரும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இத்தனை பேர் இருக்கிறாங்க. சோ அப்ப ரைட்ல இருந்து ஒரு பொசிஷன் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஓகே, இங்கிட்டு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 20 இருக்கு. ஸோ அப்ப ரைட்ல இருந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதுதான் ஃப்ரம் த ரைட் எண்ட் ஆஃப் த ரோ பாலாவோட பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு இப்ப 20 இருக்கா? இப்ப 20ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்ப 20 தான் ஆன்சர் வரும். அப்ப இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது 43 மைனஸ் 23. ஏன் 43 எடுத்துக்கிறோம் அப்படின்னா எப்பயுமே இந்த எண்ட் பொசிஷன்ல இருந்து நம்ம பண்ணும்போது அதுக்கு ஒரு ஃபார்முலா போடுவாங்க. ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டா டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் 1 டெஃபினட்டா பண்ணணும், மைனஸ் பொசிஷன். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பொசிஷன் ஃப்ரம் லெஃப்ட்ல இருந்து எவ்வளவு பொசிஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ அப்ப இங்க வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 43. ஏன்னா 42 + 1 43. ஓகேங்களா? சோ இப்ப பாலாவோட பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இங்க இருந்து பாலாவோட பொசிஷன் 23. ஸோ அப்ப 23ன்னு சொல்லும் போது இதுக்கு ஆன்சர் எவ்வளவு? 20. ஸோ அப்ப அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 20ன்னு போடணும். நிறைய பேருக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 21 இல்லைன்னா 19 அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஆக டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. 19 20 21 22ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம சமாளிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை நீங்க பயன்படுத்தியே ஆகணும். ரைட்? இனிமே இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஈஸியா அடிங்க. அடுத்த கேள்வி பாருங்க. இஃப் த டே பிஃபோர், அதாவது நாள் கணக்கு, கிழமை கணக்கு கொடுத்துருக்காங்க. இஃப் த டே பிஃபோர் எஸ்டர்டே வாஸ் Thursday, when will be Sunday? நேற்று முன்தினம் வியாழக்கிழமை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும்? இப்ப நேத்து முந்தா நேத்து
நீங்க சொல்லும் போது நேத்து முந்தா நேத்து ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்றீங்க. ஓகேங்களா? அப்ப நேத்து முந்தா நேத்து ஞாயிற்றுக்கிழமைப்பா, அப்ப சாரி வியாழக்கிழமைப்பா, அப்ப ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப எப்ப வந்து நீங்க நேத்து முந்தா நேத்துன்னு சொல்லுவீங்க? இப்ப சனிக்கிழமையா இருந்துச்சுன்னா நேத்துங்கிறது வெள்ளிக்கிழமை, நேற்றைக்கு முந்தைய நாள் தான் வியாழக்கிழமை. அப்ப நேத்து முந்தா நேத்து வியாழக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை எப்ப அப்படின்னு பார்க்கும்போது நாளை என்பதுதான் வரும். அப்ப நாளை என்பதுதான் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ டுமாரோ இஸ் சண்டே. புரியுதா உங்களுக்கு? இப்ப சனிக்கிழமையாக இருந்தால்தான் நீங்க வெள்ளிக்கிழமை நேற்றுன்னு சொல்லுவீங்க, நேற்று முந்தா நேத்துன்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை சொல்லுவீங்க. இப்ப இங்க கொடுத்துருக்கிறதே வியாழக்கிழமையே நேத்து முந்தா நேத்துனா ஞாயிற்றுக்கிழமை எப்ப? நாளைக்குதான் ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்குதான் ஞாயிற்றுக்கிழமை. ரைட்டா? இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. அடுத்த கேள்வி பாருங்க. பெண்கள் வரிசையில் காம்யா இடம் இருந்து, இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி இந்த அருண் பாலா பார்த்தோம்ல, அதே டைப்ல தான் இங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நம்ம அதே ஃபார்முலா நீங்க வந்து பாத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ பொசிஷன் ஃப்ரம் ரைட் ஆர் லெஃப்ட் அதை வச்சு நம்ம வந்து பார்க்கணும். இங்க கேட்டிருக்கிறது நியூ பொசிஷன் ஃப்ரம் ரைட் அப்படிங்கிறது தான் இங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பிரீத்தியோடது கேட்டிருக்காங்க. நம்ம சொல்லிடலாம். இப்ப காம்யா 5th, காம்யா இடம் இருந்து ஒரு பெண்கள் இருக்கிறாங்க, பெண்கள் வரிசை இருக்கிறாங்க, அதுல லெஃப்ட்ல இருந்து ஃப்ரம் லெஃப்ட் காம்யா 5th, பிரீத்தி இஸ் 6th ஃப்ரம் ரைட். ஓகேங்களா? when they exchange their place காம்யா become 13 from left. பிரீத்தி உடைய நியூ பொசிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. காம்யா வந்து பாத்தீங்கன்னா இடம் இருந்து 5வது இடத்திலும், பிரீத்தி வந்து பாத்தீங்கன்னா வலதில் இருந்து 6வது இடத்திலும் இருக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். லெஃப்ட்ல இருந்து 5வது இடத்துல காம்யா, ரைட்ல இருந்து 6வது இடத்துல பிரீத்தி. சோ இப்ப அடுத்தடுத்து இருக்கிறாங்கன்னு நினைச்சிடாதீங்க. இது எப்படி வேணாலும் இருக்கலாம், இங்கிட்டும் இருக்கலாம், இங்கிட்டும் இருக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப எத்தனை பேருன்னு இவங்க கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா? டோட்டல் நம்பர்ஸ் வந்து இங்க கொடுக்கவே இல்லை. ரைட்? சோ இதுதான் இங்க முக்கியமானது. இப்ப என்ன சொல்றாங்க, அவர்கள் தங்கள் இடங்களை மாற்றிக்கொள்றாங்க. இவங்க 2 பேரும் பிளேஸை மாத்திக்கிறாங்க. அப்படி மாத்திக்கிட்டா காம்யா வந்து பாத்தீங்கன்னா 13வது இடத்துக்கு போயிடுறாங்க. ஓகேங்களா? சோ காம்யா 13வது இடத்துக்கு வருகிறார். வலதில் இருந்து, இந்த சைட்ல வலதில் இருந்து பிரீத்தியோடைய நிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ காம்யாவுடைய அசல் இடத்துக்கு செல்லும் போது அவர் வந்து பாத்தீங்கன்னா இடமிருந்து 13வது இடம். ஓகேங்களா? லெஃப்ட்ல இருந்து 13வது இடத்துக்கு இருக்கிறாங்க. ஸோ இப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய பிரீத்தியோடைய ஆக்சுவல் இடம் வந்து பாத்தீங்கன்னா இங்க 6ன்னு சொல்லியிருந்தாங்களா, ஆக்சுவலா அவங்க வந்து பாத்தீங்கன்னா 13ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா 2 பேரும் பிளேஸ் மாத்திக்கிறாங்கல்ல. ஸோ அப்ப 13. ஸோ அப்ப இங்க பாருங்க, லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது இவங்க வந்து 5வது இடம்னா இவங்க 13 தான். ரைட்டா? ஸோ அப்ப இங்க பாருங்க, இப்ப உங்களுக்கு கிடைச்சிருச்சா? அப்படின்னா இப்ப பிரீத்தி வந்து காமியா வந்து 13க்கு போயிட்டாங்க. அப்ப பிரீத்தி எங்க வருவாங்க? 5வது இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? பிரீத்தி வந்து பாத்தீங்க, சாரி, பிரீத்தி 6ன்னு சொல்லி இருக்கிறாங்கல்ல. சோ அப்ப 6வது இடத்தில் இருந்தால் மொத்த பெண்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியா கிடைச்சிரும். சோ அப்ப 13 + 6 - 1. ஓகேங்களா? சோ 13 + 6 - 1. இது எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். மொத்த பெண்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதுல பொசிஷன் ஃப்ரம் லெஃப்ட், டோட்டல் நமக்கு தெரியாது. டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதுக்கு பொசிஷன் ஃப்ரம் லெஃப்ட், நான் ஃப்ரம் லெஃப்ட்னு போடுறேன், பிளஸ் ரைட் பண்ணியாச்சா, -1. இதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அப்ப இது பண்ணீங்கன்னா டோட்டல் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்ப லெஃப்ட்ல இருந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டா இவங்க 13வது இடம் இருக்காங்க. ஓகே, ஸோ ரைட்ல இருந்துன்னு பார்க்கும்போது இவர் 6வது இடத்துல இருக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து தெரிய வருது. ஏன்னா புது இடம் தானே இது. புது இடம் வந்து பாத்தீங்கன்னா 13வது இடத்தில் இருக்கிறார். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இருக்கிறது தான் கேட்கறாங்க, நியூ பொசிஷன் தான் கேட்கறாங்க. ஸோ அப்ப பழைய இடம் வந்து பாத்தீங்கன்னா 6ன்னு நமக்கு தெரியும். இதோட -1 பண்ணிக்கணும். ஆனா என்ன வரும்? 19 - 1 18ன்னு வரும். அப்ப மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருச்சு. நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி என்ன பண்றாங்க, காமியாவுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு போறாங்க. அப்படின்னா 5வது ஃப்ரம் லெஃப்ட். ஓகேங்களா? which was 5th from the left. ஸோ அப்ப பிரீத்தியோடைய நியூ பொசிஷன் ரைட்ல இருந்துன்னு பார்க்கும்போது 19ல இருந்து -5 பண்ணீங்கன்னா வந்துடும். ஏன்னா பிரீத்தியோடைய நியூ பொசிஷன் தான் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? பிரீத்தி இங்கிட்ட இருந்து மாறுறாங்க, 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் ஆறாங்கல்ல. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது பிரீத்தி என்ன போறாங்க? 5வது பொசிஷனுக்கு போறாங்க. ஸோ அப்ப மொத்தம் இருக்கிறது 18. ஓகேங்களா? +1ன்னு பண்ணிக்கணும். ஏன்னா வந்து இதுதான் நியூ. நம்ம இதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டின்ல பார்த்தோமா, +1 அப்படின்னு சொல்லி போனா தான் ஃப்ரம் லெஃப்ட் பொசிஷன் நமக்கு தெரிஞ்ச வரும். ஓகேங்களா? ஸோ அப்ப +1 நம்ம பண்ணிக்கிறோம்.
-5 ஏன்னா புது இடம் -5. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது 14ன்னு வரும். 19 - 14. ஸோ அப்ப 14வது இடம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். சார் இது என்ன சார் கன்ஃபியூஸ் பயங்கரமா இருக்கு அப்படின்னு கேட்டா, ஆமாப்பா உங்களுக்கு டயத்தை வந்து கன்சியூம் பண்றதுக்காக தான் இருக்கக்கூடியது. திருப்பி சொல்லிட்டேன், இது முதல் தடவை பார்க்கும்போது கண்டிப்பா புரியாது, 2-3 தடவை பார்க்கணும். இது வந்து 2வது லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ். டிஎன்பிஎஸ்சி இப்படி கொஸ்டின் கேட்டா கண்டிப்பா நமக்கு ஆபத்து தான். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க லாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ரைட், இப்போ இங்க பாருங்க, இந்த கொஸ்டினோட ஃபார்மேட் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்க பார்க்கணும். இந்த கொஸ்டின்ஸை நீங்க பார்க்கணும். இதுல நான் சொன்னது பாருங்க, இங்க ரோ 42 ஸ்டூடெண்ட் ஃபேசிங் நார்த். இந்த பொசிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் லாஸ்ட் கடைசியா தான் +1 போட்டுக்கணும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் கூடுதல் வச்சுக்கிட்டு அவர் லெஃப்ட்ல இருந்து திரும்புறதோடைய எவ்வளவுன்னு பார்க்கணும். ஸோ பாலா வந்து 23. ஸோ அப்ப 23 இங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 43 இருக்கு. மைனஸ் பண்ணா 20ன்னு கிடைக்கும். ஸோ அதே படிதான் இங்க வந்து நம்ம பார்க்க போறது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். ஸோ அப்ப ஒரிஜினல் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், 13வது இடத்துக்கு மாத்துறாங்கன்னு சொல்லி வந்திருக்கா. காமியா இடத்திலிருந்து பார்க்கும்போது 13 வர்றாரு. ஆக்சுவலா என்ன பண்ணிருக்காங்க, இந்த 5, 6 தான் மாத்திருக்காங்க. அப்ப 5, 6 மாத்தும் போது நமக்கு கிடைச்சது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்களுக்கு கொடுத்துருக்க கிவன் வந்து காமியா வந்து பாத்தீங்கன்னா 13வது இடத்துக்கு இங்கிட்டு லெப்ட்ல இருந்து வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. அப்ப இங்க பொசிஷன், பழைய பொசிஷன் பிரீத்தி வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எங்கிட்ட இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். ஸோ அப்படித்தான் நம்ம வந்து, ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்குல்ல, லெஃப்ட்ல இருந்து பிரீத்தி வந்து 13 இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதன்படி 13 + 6 - 1ன்னு பண்ணா டோட்டல் கேர்ள்ஸ் வந்துடும். ஸோ 18 கேர்ள்ஸ்ல +1 பண்ணா நம்ம எப்பயுமே 1 கூடுதல் பண்ணிக்குவோம். ஸோ கூடுதல் பண்ணிக்கிட்டோம்னா 19. இவங்க பொசிஷன் என்னன்னு கேட்கறாங்க. பொசிஷன் வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளவு பொசிஷன்ல இருந்திருக்காங்க. பிரீத்தி 6வது பொசிஷன்ல இருந்திருக்காங்க. ஓகேங்களா? சோ காமியா வந்து பாத்தீங்கன்னா 5வது பொசிஷன்ல இருக்காங்க. சோ 2 பேரும் மாறிட்டாங்க. ஓகேங்களா? எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. சோ அப்ப பிரீத்தி வந்து 5ன்னு தான் வரும். ஓகேங்களா? சோ புரியுதா உங்களுக்கு? பிரீத்தி வந்து ஏன் 5ன்னு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டா, அவர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆனது 5க்கு. ஓகேங்களா? காமியா வந்து பாத்தீங்கன்னா 6க்கு போயிட்டாங்க. சோ அப்ப 5 ஏன் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டா, இதன் காரணமா தான் 5 வச்சிருக்கோம். சோ இப்படி பார்க்கும்போது 14 தான் ஆன்சர் வரும். நிறைய பேர் 6ன்னு போட்டுருவாங்க. சோ அப்ப 19 - 6 அப்படின்னு சொல்லும் போது சில இடங்கள்ல 13ன்னு வரும். 13 ஆப்ஷன்லயே நாங்க கொடுக்கல. ஆக்சுவலா டிஎன்பிஎஸ்சில 13ன்னு கொடுத்துருப்பாங்க. சோ அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும்ப்பா. யோசிச்சு பண்ணுங்க. இந்த இடத்துல லாஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பாத்துரலாம். சோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருந்தாலும் அடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். சோ இங்க பாருங்க, ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. ஏதோ 3, 3, 6, 7 7 நம்பர்ஸ் அடங்கியது இருக்கு. இது போன் நம்பர் கிடையாது. என்ற எண்ணின் இலக்கங்களை ஏறு வரிசையில் அமைக்கும் போது அவற்றுக்கு இடையே உள்ள அதே எண்ணிக்கையிலான இலக்கங்களை கொண்ட எத்தனை ஜோடி இலக்கங்கள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, so how many pairs of digits are there in the number which have as many digits between them in the numbers as they do when the digits are arranged in ascending order? கொஸ்டின் புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும். சோ அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏறு வரிசைன்னு சொல்லிட்டாங்க, இங்க பேர்ஸ்ன்னு சொல்றாங்க. சோ அப்ப பேர்ஸ்ன்னு சொல்லும் போது வர்றதுதான், அதாவது அடுத்தடுத்து 2 ஜோடி. சோ அப்ப 9, 4, 3, 1, 6, 5, 8 இப்படிதான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஏறு வரிசையில எழுதணும். ஓகேங்களா? ஏறு வரிசைன்னு சொல்லும் போது 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிட்டு வரணும். 1, 3, 4, 5, 6, 8, 9. ஓகேங்களா? சோ இந்த வரிசை இங்க பாருங்க, 8 இருக்கு, 13, 45, 68, 9. ஸோ இப்படிதான் வந்து மாறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் அது வந்து மாறி இருக்கு. ஸோ இதுல அதே எண்ணிக்கை அப்படின்னு சொல்லும் போது அது நமக்கு வரல. ஓகேங்களா? ஸோ இந்த பேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3, 6, 3, 8 அப்படிதான் வந்து மாறிக்கிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ ஹவு மெனி பேர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஜோடிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சரியான ஜோடி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்படி ஏறு வரிசையில ஜோடியா மாத்தணும். எல்லாத்தையும் நம்ம ஏறு வரிசையில ஜோடியா மாத்தணும் போது இங்க 31 இருக்கு பாருங்க. அதுக்கு இவற்றுக்கு இடையே ஒரு இலக்கம் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 தான் நடுவுல வருது. அதே 2 பிரிக்கிறாங்க. 2 பிரிக்கும் போது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 வித்தியாசம் இருக்கும். 4, 3 பார்க்கும்போது ஒரு வித்தியாசம், 3, 1 பார்க்கும்போது 2 வித்தியாசம், 16, 1 பார்க்கும்போது 5 வித்தியாசம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 வித்தியாசம், 8 பார்க்கும்போது 3 வித்தியாசம். அப்ப இதன்படி இங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வித்தியாசம். ஓகே, சோ அப்ப இது வித்தியாசம் எப்படி மாறுது அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு ஜோடி வந்து 2 கிடைக்கல, 3 கிடைக்கல. சோ அப்ப அதை விட அதிகமா போகும். சோ அப்ப மோர் தென் 4 தான் ஆன்சர். சரியான ஜோடிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது முன்னாடி பின்னாடி எடுத்துக்கிட்டோம்னா கூட, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1, 3 அதை எடுத்துக்கிட்டா நடுவுல வந்து 2 வருது. சோ அப்ப 1, 2, 3 நம்ம மாத்தும் போது அனைத்து ஜோடிகளும் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு. சோ அப்ப 5க்கு மேல் வந்து பாத்தீங்கன்னா வரும். சோ 5 தாண்டி இருக்கு நமக்கு. சோ நம்ம ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிறது மோர் தென் 4 தான். சோ அப்ப 4 இஸ் த, அதாவது டி இஸ் த ஆன்சர்.
ஓகே, இந்த கொஸ்டினும் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷனான கொஸ்டின் தான். இது எல்லாமே நம்ம எடுத்தது வந்து RS அகர்வால் புக்ல இருந்து நம்ம வந்து எடுத்திருக்கிறோம் சில கேள்விகளை. சில கேள்வி தினேஷ் கட்டார் அப்படிங்கிற புக்ல இருந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியுதா? நிறைய வந்து அவுட் சோர்ஸ் புக்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்ப நம்ம ஸ்கூல் மேக்ஸே வந்து ஸ்கூல் புக்கை தாண்டி நம்ம டெஸ்ட் பேட்ச்ல எடுக்க ஆரம்பிச்சிடறோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம குரூப் 2 டிகிரி லெவல். ஸோ கண்டிப்பாக RS அகர்வால் தினேஷ் கட்டர் புக்கை போய் தான் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நிறைய கட் பண்ணல, எனக்கு நான் நேரடியாக அந்த கொஸ்டின்ஸை பார்த்து நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ.